அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் குறிப்பு. அதாவது டான்சிலைட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது இது பெரும்பாலான குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களில் ஒன்று. அதாவது ஒரு 3 வயது தாண்டி வரும்போது குழந்தைகளுக்கு காய்ச்சல் விட்டு மாறாமல் தொடர்ந்து அடிக்கடி காய்ச்சல் பிடிப்பதும், சளி பிடிப்பதும் அல்லாமல் தும்மல் இதெல்லாம் அடிக்கடி வருகிறது என்றால், நாம் அந்த குழந்தையினுடைய தொண்டை பகுதியிலே பார்க்கும்போது இந்த படத்தில் காட்டி உள்ளது போல் 2 பக்கம் அந்த டான்சில் கொஞ்சம் வீங்கி பழுத்து இதே போல் வெளுவெளையாக மாவு இருந்தது போல் தெரியும். அதற்கான மருத்துவம் டாக்டர்மார் கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு அந்த சளியினுடைய இன்ஃபெக்ஷன் ஆகி காய்ச்சல் அந்த காய்ச்சல் மேற்கொண்டு சளி, இருமல் இப்படி ஒரு சிறு பாதிப்புகளை கொடுக்கும். அவர்களுக்கு இது வாடிக்கையாகவே இருக்கிறது என்றால் நாம் அதை கவனிக்கும் போது இந்த டான்சில் வீக்கம் இருந்தால் அது இந்த காய்ச்சல் அடிக்கடி வருவது குறையாது. எனவே இதை நாம் மருந்துகள் மூலமாக அதை குறைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆனால் சில நேரங்களிலே இது குறையாமல் அதே தொண்டை நிபுணர்கள், அதாவது இஎன்டி டாக்டர் அந்த தொண்டையில் பரிசோதித்து மருந்து கொடுப்பார்கள். குறையாவிட்டால் அது ஆப்ரேஷன் செய்து அதை மாற்றி விடுவார்கள். இது சிலருக்கு அதை விட சரியாகிவிடும். சிலருக்கு வேறு ஏதாவது சில ரேராக ரியாக்ஷன் ஏதாவது வரும். சரியாது அப்படி ரியாக்ஷன் எதுவும் வராமல் இப்படி அடிக்கடி தொந்தரவு செய்கின்ற டான்சில் பாதிப்புகள் இருக்குமானால் அதை நமது எளிய மருத்துவ சிகிச்சை நிச்சயமாக உங்களுக்கு குணமாக வழிவகுக்கும். இந்த டான்சிலானது ஒரு பக்கம் இருக்கும், சிலருக்கு 2 பக்கமும் இருக்கும். சிலருக்கு மொத்தத்தில் அது வீங்கி ஆகாரம் விழுங்குவதற்கு, தண்ணி விழுங்குவதற்கு கூட சிரமங்கள் தெரியும். அதிகமான வலியும் காய்ச்சலும் இருக்கும். தொட்டு பார்த்தால், அதாவது தொண்டையினுடைய வெளிப்பகுதியிலே நாம் தொட்டு பார்த்தால் இந்த இடம் கல் இருந்தது போல் இருக்கும். அதோடு கழுத்தின் பின்பகுதியில் சிலவங்களுக்கு சிறு சிறு கட்டிகள் இருந்தது போன்று நமக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட இந்த டான்சில் நோய்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் மிக எளிய முறையிலே உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் சிகிச்சை பெற முடியும். அதற்கு சிலர் அதற்கான நாட்டு சிகிச்சை குறிப்புகளை எடுப்பார்கள். அதிலே மாற்றம் வராதவர்கள் நாம் சில பிளட் டெஸ்ட் எடுத்து அதனுடைய ரிப்போர்ட்டுகள் கையில் இருந்தால் நாம் மருந்துகள் கொடுப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். எனவே இந்த டான்சிலைட்டிஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பெற விரும்புகிறவர்கள் விருப்பம் இருந்தால் இதிலே குறிப்பிட்டுள்ள 790 46 91 671 என்ற நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராம் பகுதியில் இருக்கேன். என் பெயர் டாக்டர் டேவிட். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பெற விரும்பினால் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிகிச்சை இது போன்று உள்ள சிகிச்சை வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு முதல் முறையாக வர வேண்டுமானால் நீங்கள் நேரில் தான் வாங்க வேண்டும். 2வது இந்த மருந்து மாத்திரைகள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கொரியர் தபாலில் அனுப்பி தரலாம். எனவே இதை பயன்பட விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருந்துகளினால் எவ்விதமான பின்விளைவுகள், பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இதுபோன்று மேலும் பல சிகிச்சைகள், அதாவது குணமாகாத நோய்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் இருந்தால் அதற்கான மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியும் என்பதை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.